ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். ஸ்தோத்திரம். கொஞ்ச காலம் இயேசுவிற்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிவே ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. கொஞ்ச காலம் இயேசுவின் நினைச்சுதான் அந்த ஊழியத்தை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவரோடு கூட இணைந்து நாமும் கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து நம்ம அது கூட போய் சேர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். என்னவா இருக்கிறானா? புது சிருஷ்டியா. யார புது சிருஷ்டியாட்டிங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். புது சிருஷ்டியான செத்துட்டு இருக்கணும். நம்ம எல்லாம் ஏன் உயிரக்கணும்? ஒன்றும் புது சிருஷ்டியாக மாறல. வி ஆர் ட்ரைங் அவர் லெவல் பெஸ்ட். என்ன பண்ணுறோம்? நம்ம இன்னும் ட்ரை பண்ணி புது சிருஷ்டியாக மாறணும் நம்ம என்ன பண்ணுறோம்? பிரயாசம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். மலையிலியா ஒருவன் எதுக்குள்ள இருந்தா? கிறிஸ்துவுக்குள் இருந்தாதான் புது சிருஷ்டி. அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா நம்ம யாரு? பழைய சிருஷ்டி. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் கிறிஸ்துக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துக்குள் இருப்பது என்று சொன்னால் என்ன? என்ன உங்க பக்கம் கேள்வியே கேட்க முடியாது போல. என்னங்க எப்பாடி பயங்கரமாக வார்த்தை. இயேசுவல் போல் இல்லாக்கட அவர் சொன்ன வார்த்தைகள் பிரகாரமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த வாழ்க்கை தான் கிறிஸ்துவுக்குள் இருப்பது. அல்லேலூயா. இப்போ ஏன் இந்த வாழ்க்கையை ஏன் சார் நம்மலாம் போய் ஒரு குவார்டர் வாங்கி தண்ணி அடிக்க முடியாது? ஹலோ, உங்கள் பாஸ்டர்லாம் பேச மாட்டோம் ஒரு சர்ச்சில். நாங்கள் பேசுவோம். எங்கள் கிராமத்து சபை. முடியாது. ஏன் நம்ம இதெல்லாம் விட்டு ஒழிஞ்சு ஏன் நம்ம இவ்வளோ எல்லாம் பண்ணின்னுக்குறோம்? எதுக்காக? எப்படியாவது நாம் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அந்த ஓட்டம். அல்லேலூயா. இந்த 50 ஆண்டு காலத்தில் பிரவேசித்திருக்கிற நமக்கு நித்திய ஜீவன் உண்டா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு நம்ம நிற்கிறோம். அல்லேலூயா. அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன வேணும்னா கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவுக்குள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்துவுக்குள் புதுசு பழையவர்கள் ஒழிந்து போயின எல்லாம் வேலிட் பாயிண்ட். அல்லேலூயா. பழசெல்லாம் ஆகி போச்சான். என்னை விட்டு பழசெல்லாம் போயிடுச்சுன்னா கை தூக்கு. 3-4 பேர் தான். அல்லேலூயா. அதோட மனசாட்சியை வெட்டி நீங்கள் கை தூக்குறீங்க. பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப கஷ்டம், இந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவரை முன்வைத்து வசனத்தை கை கொள்ளும்போது வாழ்க்கை ரொம்ப ஈஸி. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனம் போடுங்களா சார்? அங்க நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். எங்க போனீங்க இவ்வளவு நேரம்? சத்தமா வரல. அவர் நமக்கு செய்த என்னவா? அது நித்திய, அது என்னவா? நமக்கு வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அப்படி நம்முடைய இந்த முயற்சி எல்லாமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்க சுவாசம் பண்ணுறதெல்லாம் வேற சுவாசமா? அப்துல் காதர் சுவாசிக்கிறது வேற சுவாசமா? பரமேஸ்வரன் சுவாசிக்கிறது வேற சுவாசமா? என்ன சத்தமே இல்லை. அல்லேலூயா. என்ன சார் சொல்லுங்க? அதுவும் நம்ம மட்டும் என்ன ஸ்பெஷல்?
என்ன ஸ்பெஷல்? நம்ம என்ன ஸ்பெஷல்? அப்போ ரட்சிக்கப்பட்டோம், அதனால ஸ்பெஷலா? எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தீங்க? அது சொல்லுங்க. எந்த ஹாஸ்பிட்டலில் போகிறேன் தெரியாது, அம்மாவுக்கு தான் தெரியும். அம்மா கேட்டால் அம்மா சொல்லுவாங்க, அந்த புயல் அடிச்சது பாரு, அப்போ தாங்க அவன் பிறந்தான். அப்படியா கணக்கு? எப்படி அது? அவர் ஆதாமுக்குள்ளே தம்முடைய சுவாசத்தை ஊதினார். அல்லேலூயா. அப்போ இந்த சுவாசம் இங்கே வைக்கப்பட்டாச்சு. அது கேருபை குறித்து பேசணும், கேருபை பேச டைம் எடுக்கும், அது வேணாம். அப்போ இந்த சுவாசம் என்பது எல்லாருக்கும் சமமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ அப்துல் காதர் இருந்தாலும் சரி, நீ பரமேஸ்வரன் இருந்தாலும் சரி, இல்லை நீ சவுந்தரராஜனாக இருந்தாலும் சரி, நீ டேவிட்டாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இந்த சுவாசம் நமக்கெல்லாம் பொதுவாக வைக்கப்பட்ட ஒன்று. அல்லேலூயா. இந்த சுவாசத்தோடு கூட இந்த சுவாசம் பெற்ற பிறகு நம்ம ஒழுங்கா இல்லை. செத்தவன நம்பாவ எங்க போகுது பார்த்தீங்களா? விசுவாசமானது நம்பணும், விசுவாசிக்கணும். நான் புது சிருஷ்டி, நீங்கள் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், நான் புது சிருஷ்டி. அல்லேலூயா. இந்த எண்ணம் நமக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் எதை செய்தாலும் நான் புது சிருஷ்டி, நான் புது சிருஷ்டி, நான் செய்ய மாட்டேன், நான் இது மாதிரி தொட மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், அப்படி இருக்க மாட்டேன், அப்படி இருக்க மாட்டேன், எல்லாம் புது சிருஷ்டி அப்படின்னு சொல்லிக்கோ. ஏன்னா அவர் நமக்கு வைத்திருப்பது அவருடைய நித்திய ஜீவன். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 17வது வசனம் போடுங்க சார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அல்லேலூயா. இந்த ஆவி கூட இந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடியால் அவர் பெற்றுக்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா. பரமேஸ்வரனும் அக்பரும் இந்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆனால் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அல்லேலூயா. என்ன ஒரே கன்ஃபியூஷன், அங்கே ஒரு ஆவி இங்கே ஒரு ஆவி. அல்லேலூயா. இருக்கிறது ஒரே ஒரு ஆவி தானே நமக்கு. அல்லேலூயா. அப்போ இந்த சத்திய ஆவியானவர் நமக்குள் வருவதற்காக, நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக நாம் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த மாறுதலுக்கு பேர் தான் 50வது வருஷம். அல்லேலூயா. 50 வருஷம் ஆகிப்போச்சு, இன்னும் மாறலையா? அசிங்கம். அல்லேலூயா. இந்த நம்ம மாறி இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை. அப்போ எனக்கு ஏற்கனவே ஒரு ஆவி இருக்குது. எப்போ நான் பிறந்த பாருங்க, பிறந்து வந்தோன்னே மூச்சு எடுத்த பாருங்க, அப்போ எனக்கு ஒரு ஆவி வந்துருச்சு. அந்த ஆவி வளர்ந்து வரும்போது, என் வாலி வயசில் வரும்பொழுது அந்த ஆவி கூட நான் சரியாக நடக்கலை, அந்த ஆவியை நான் இணங்கி போல பாவத்துக்குள்ளாக போனேன். அப்பொழுது இந்த சக்தி ஆவியானவரை அறிந்து கொண்டு அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினால நான் அவரை அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. 16ஆம் அது யோவான் 14:26 வசனம் வாசிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற, என் நாமத்தினாலே அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, எல்லாவற்றையும் நீ செய்யறது கரெக்டா தப்பா எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. அப்ப புது சிருஷ்டிக்கு என்ன நடக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, பிதாவாகி, அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் உயிர் தெழுந்தார் இயேசு கிறிஸ்து. நான் போனாலும் அங்கே இங்கே காட்சி அளித்தார், அங்கே சுற்றினார், இங்கே சுற்றினார், எல்லாரும் பார்த்தாங்க. அப்புறம் சொல்கிறாரு, நான் போயிட்டு உங்களுக்கு தேற்றவாளை அனுப்பினார். அல்லேலூயா. நான் போகாத நலமாக இருக்காது, நான் போயிட்டு உங்களை என்ன பண்ணுறேன், ஒரு தேற்றவாளை அனுப்புவேன். அல்லேலூயா. அந்த தேற்றவாளை எப்படி வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் நமக்காக இந்த உலகத்தை அவர் போயிட்டு வந்தார். அப்போ வரும்பொழுது அவங்க 50 நாள் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இறங்கினார், அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணார், கொண்டார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவி இருந்தாரா? ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். என்னம்மா? என்னது? இல்லை, எதாவது மனுஷன் மேலே அசைன்னா சொல்லுங்கள். சகலத்து மேலே அசை, இப்போ அசைட்டு தான் கொண்டு இருக்கிறாரு. வருவார், போயிடுவார். அல்லேலூயா.
ஆனால் புதிய ஏற்பாடு சபைக்கு அப்படி கிடையவே. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ இந்த சிருஷ்டியாகிய நம்மை முழுசுவா மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. வருவார், அவர் போயிடுவார். ஆனால் இப்போ நான் பார்த்தேன், புதிய ஏற்பாடு சபைக்காக நமக்கு என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொல்ல எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. 50 வருஷமாக கேட்டேன், நீங்கள் பிரசங்கம் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவார் அவர், நமக்கு நினைப்பூட்டி கொண்டு வரணும். செய்கள் போகலாம், இது சரி, இது தப்பு, நீ கரெக்ட், இது ரைட்டுன்னு சொல்லி நம்மோடு கூடவே அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே. அப்புறம் அப்போ டெய்லி நம்ம என்ன பண்ணோம்? பயப்படாத, சொல்லுங்கள், என் பேர் தெரியாது உங்களுக்கு, சொல்லுங்கள். டெய்லி நம்ம என்ன பண்ணோம்? அவர் நடத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முழுசுமா நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் நம்ம புது சிருஷ்டி ஆக முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. புது சிருஷ்டி ஆவது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அதை நமக்கு முன்னெடுத்து நம்ம அதுக்கு தான் அந்த சபை, அதுக்கு தான் அந்த கூட்டம், அதுக்கு தான் கன்வென்ஷன், அதுக்கு தான் ஃபாஸ்டிங் பீரியட், அதுக்கு தான் பைபிள் ஸ்டடி. ஏன்னா நம்ம மாறிக்கொள்ள வேண்டும். நம்ம இருக்கிற முன்னோர்கள் எப்படி பழைய ஏற்பாடு சொல்லி கொடுத்து நம்மை மாற்றி நடத்துவதற்காகத்தான் இந்த சபை. அல்லேலூயா. அப்போது நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுவதற்காக நம்மோடு கூட ஒரு வாசம் பண்ண ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. 16ஆம் அதிகாரம் யோவான் 16:7-8 வாசிங்களேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், தேற்றரவாளன் உங்களிடத்திலே வரமாட்டாரு, நான் போவேனே ஆகில் அவர் உங்களிடத்திற்கு அனுப்புவேன், அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நம்மளுக்கு இல்ல, யாரு கண்டித்து உணர்த்துவாரா? உலகத்தில் நம்ம தானே இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த கண்டிப்புக்கு கீழ்ப்படுகிறவங்க தான் நம்ம. அல்லேலூயா. அந்த கண்டிப்புக்கு கீழ்ப்படியாத வெளியாள், இந்த கண்டிப்புக்கு கீழ்ப்படுகிறவங்க தான் நம்ம. அப்போ அந்த கண்டித்து உணர்த்தும் பொழுது நம்முடைய சிருஷ்டியானது நமக்குள்ளே மாற்றப்பட துவங்குகிறது, மாறுவதற்கு துவக்கம் எடுக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 16:13 வாசிங்க யோவான்ல. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார், சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை. அப்போ ஏற்கனவே பெற்ற ஆவியோடு கூட சத்திய அவர் வந்த பிறகு நம்மை சகல சத்தியத்திற்குள் நடத்துவதற்காக அவர் நம்மோடு இணைகிறார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். யாருக்கு அறிவிக்காரா? நமக்கு அறிவிப்பார். வெளியூருக்கு தெரியாது. அல்லேலூயா. யுத்தங்களையும் மிச்சம்லாம் கேள்விப்படுவீர்கள், அப்படியே இப்படி உடனே என்ன ஆகுது? முடிவு வராது. அப்படி தானே? அங்கே சண்டை, இங்கே ஈரான் இவன் கொண்டு போட்டான், அவன் கொண்டு போட்டான், இவன் செத்தான், அவன் செத்தான், கேட்கணும்ல. எண்ணெய் இல்லை, கேஸ் இல்லை, ஒரு பிரச்சனை போய் இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்குது? எல்லாம் பெட்ரோல் பங்க்லாம் 5 லிட்டர் கேன் 3 2 லிட்டர் கேன் 3 பெட்ரோல் வாங்கலாம். நமக்கு என்ன தெரியுது? இன்னும் முடிவு வரல. அல்லேலூயா. வண்டியில் மட்டும் பெட்ரோல் போட்டு வரோம் நம்ம எல்லாரும் போயிட்டு. யாருன்னா கேனில் பெட்ரோல் வாங்கினீங்களா போயிட்டு? என்ன தாடிக்கார் சிரிக்கிறார், வாங்கினார்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த சத்திய ஆவியானவர் வரும்போது நம்முடைய ஆவியோடு கூட அவர் இணைகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 12 வாசிங்க. நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். இப்ப இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா? பொய். யார் பார்த்தீங்க அவரை? அவர் போய் யார் அனுப்பிச்சிட்டாரு? தேற்றவன் நம்மோடு கூட
இருக்கிறார். யார் நாமத்தினால? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அனுப்பப்பட்டார். அப்போ என்ன பண்ணுறார்? நம்ம கூட இஸ் எக்ஸிஸ்டிங், நம்ம கூட ஒரு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்கே வாசிக்கும்போது என்ன வாசித்தோம்? அவரோட கூட நான் அவரோட கூட உலகத்திற்கு அவர்கள் உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். இது யார் பண்ணுற ஜெபம்? இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி பண்ணுகிற ஜெபம். அல்லேலூயா. நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும். அல்லேலூயா. அப்போ யாருக்கு தான் தீர்ப்பு? யாருக்கு தான் தீர்ப்பு? நம்மளுக்கு இல்லை. அல்லேலூயா. பி ஹாப்பி. நம்ம நிச்சயமாக பரலோகம் தான் போகிறோம். அல்லேலூயா. நம்ம பயந்து பயந்து வாழ்ந்துடுறோம். அடிக்கடி பயத்தை எடுத்து மாற்றி போடுங்க. நமக்கு தான் பரலோகம். நரகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? எடுத்து வாசிங்க அதை. மத்தேயு சுவிசேஷம். பைபிள்காரமா எடுமா டக்குன்னு. நாடுகிட்டா மத்தேயு சுவிசேஷம். பிசாசுகள் தூதர்களுக்காக வினா ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ம் 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 இல்லையா? யார் வாசிச்சது? இல்லையே, அது இல்லையே. சீக்கிரம் மத்தேயுல தான் இருக்குது. வாசிங்க வாசிங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர். எத்தனை அதிகாரம்? 25 25 41 வாசிங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். அல்லேலூயா. நாம் சபிக்கப்பட்டவர்களா? இல்லை. அதுக்கடுத்து தான் சொல்லுது வசனம். நாம் பிசாசா? இல்லை. அப்போ நமக்கு நரகமா? இல்லை. அல்லேலூயா. விசுவாசமானது சொல்லுங்களாம்ப்பா. அறிக்கை பண்ண 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 அந்த வசனம் நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. இந்த வார்த்தை ஒரு வசனம் தெரியுமா உங்களுக்கு? என் வார்த்தை வெறுமனே திரும்பாது, அது நான் அனுப்பிய காரியமாகும்படி வாய்க்க பண்ணும். அல்லேலூயா. மேலே வானத்திலிருந்து ஏசாயாவின் புத்தகத்தில் வருது. மேலே வானத்தில் என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து. அது என்ன பண்ணுமா? அந்த வார்த்தை என்ன பண்ணுமா? என்ன இயேசு கிறிஸ்து விரும்புறாத அதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். இந்த வார்த்தை சும்மா நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அதுக்கு மேல வாசிங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல். பேர மழை திருப்பி மேல போதா? அவ்விடத்திற்கு திரும்பாமல் இந்த பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும். அக்கா என்ன பாருங்கக்கா, நீங்க ஃபாஸ்டா போன எப்படி? அது பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும். எப்படியா? விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையும் இருக்கும். அல்லேலூயா. இந்த மழை பெஞ்ச அப்புறம் எவ்வளோ செடி வளர்ந்துருச்சு பார்த்தீங்களா? சுற்றி நம்ம யாரும் விதையை பார்த்தோம்? பார்க்கவே இல்லை. திடீர்னு கச்ச கச்ச கச்சான்னு செடி எல்லாம் வளர்ந்துச்சு. வெயில் வந்து எல்லாமே காஞ்சி போகுது. அவருடைய வார்த்தை என்னன்னா, அது ஏற்கனவே இந்த பூமியில் இந்த வார்த்தை வைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தை வெறுமனே திரும்பாது. அவர் அனுப்பின காரியமாகும்படி அது வாய்க்கும். அல்லேலூயா.
ஆகையினால நீங்கள் இந்த வார்த்தைகளை நீங்கள் எப்பவுமே என்ன பண்ணணும்னா கன்ஃபஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். என் வார்த்தை வெறுமனே திரும்ப சொல்லியிருக்கீங்களே, இந்த வார்த்தை நீங்கள் சொல்லி சொல்லி கேட்கணும். அப்போ ஆனால் அந்த வார்த்தையை நமக்கு நிறைவேற்றி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதோ வருஷம் 16, 13 வருஷமா 17, 12, 14 வாசிங்க. 17ஆம் அதிகாரம், யோவான் 17ஆம் அதிகாரம். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. நம்ம இந்த வேத வாக்கிய சபையில கேட்டுக்கொண்டு இருக்கிறபடினாலே நாம் கெட்டு போக போறது இல்லவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொன்னதான் சொல்லுவீங்களா? நம்ம யாரும் கெட்டு போக போகிறது கிடையவே கிடையாது. நமக்கு தான் நிச்சயமாக பரலோகம் உண்டு என்ற நம்பிக்கையோடு கூட நாம் ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்குத்தான் அல்லேலூயா. நம்ம அப்படி தான் ஆராதிக்குமே தவிர ஆண்டவரை ஏதோ வந்தோம் போனோம், இத்தனை வருஷமாக ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, அப்படி கிடையவே கிடையாது. என்ன துக்கம் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அல்லேலூயா, நாம் எனக்குத்தான் அந்த பரலோகம். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு கூட நம் தேவனை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை மேலே சொண்டு சேரும் பொழுது நம் நிச்சயமாக பரலோகத்தில் நமக்கு இடம் உண்டு. அல்லேலூயா. சொல்ற நான் உலகத்தான் அல்லாது போல 14 வாசித்தீங்களா? 14 வாசித்தீங்களா? நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தை, பிதாவின் வார்த்தை நமக்கு கொடுத்தாராம். அப்புறம் சொல்றாரு, நான் எப்படி இந்த உலகத்தான் அல்லவோ அதே போல அவர்களும் உலகத்தார் அல்ல. யார் சொல்றது இது? யார் சொல்றது? யாரை பார்த்து சொல்றாரு? பிதாவை பார்த்து சொல்றார். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஜெப விண்ணப்பம் எப்படி வைக்கிறார் இயேசு கிறிஸ்து? நான் உலகத்தான் அல்ல, இந்த சபையும் இந்த ஜனங்களும் உலகத்தார் அல்லவே அல்ல. அப்போ நமக்கு தான் பரலோகம். அல்லேலூயா. கொஞ்சம் அப்படி இழுத்துன்னு இருக்குது. இந்த கறி வாங்கி அருவாமனையில் கட் பண்ணும்போது ஜவ் வந்து இந்த விரலை ஒட்டிக்கும். பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்களா? பொம்பளை என்ன பண்ணாங்க, ஜவ் எடுத்து அந்த தலையில் தடிவிடுவாங்க, அந்த அருவாமனையில் ஒட்டி விடுவாங்க. திருப்பி அடுத்து அட்டும் போது அந்த ஒட்ட ஜவ் திருப்பி ஒட்டி இந்த கறியிலே வரும். திருப்பி எடுத்து திருப்பி ஓட்டேன். நம்ம வாழ்க்கை இப்படி தான் போயினுக்குது. அல்லேலூயா. ஆனால் நம்ம கண்டிப்பாக நம்ம தான் பரலோகம் போவோம். அந்த நிச்சயம் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த நம்பிக்கையோடு கூட நீங்கள் சபைக்கு வரணும். இன்றைக்கி வரும்போது ஐயோ வராதிங்க, இன்றைக்கி கேட்குற வார்த்தை ஆண்டவர் என்னை சேர்க்க போகிறது. அல்லேலூயா. அப்படி தான் வரணும். வரும்போது அப்படி தான் வரணும். இந்த வார்த்தை எனக்கு வந்து இன்றைக்கி என்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்க போகிறது. அல்லேலூயா. நான் உலகத்தான் அல்லாது போல் அவர்களும் உலகத்தார் அல்ல. அல்லேலூயா. இப்போ வாசி 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம். 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 19வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. 19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகம் யாருக்குள்ள கிடக்குது? நம்ம யாரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? அல்லேலூயா. எப்படி நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டோம்? எல்லாரும் பிறகும்போது ரட்சிக்கப்பட்டீங்களா? இல்லையே. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த சத்திய ஆவண நமக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது நம்ம ஆண்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் அந்த உலகம் யாருக்குள்ளே இருக்குதான்? உலகம் யாருக்குள்ள இருக்குதான்? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அல்லேலூயா. வாசிங்க இந்த வசனத்தை. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது, ஆனால் நான் அந்த உலகத்தில் தேவனால் உண்டாக்கப்பட்டவளாக இந்த பொல்லாங்கன் இருக்கிற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இதுதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்து சாமியாரெலாம் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இமயமலைக்கு போயிடுவான். பார்த்துருக்கீங்களா? அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணுவான். என்னத்துக்கு? சிவனை அடைவதற்காக. அங்கே உட்காந்து தியானம் பண்ணுவான். என்ன பண்ணுவான்? அங்கே என்னத்தை பார்க்குறான்? இந்த பக்கம் என்னத்தை பார்க்குறான்? வாங்க இமயமலையில்
சிட்டுக்குருவி அது இது இதாக பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் நம்மளுக்கு வச்சுருக்க டார்கெட்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நம்மளை வச்சுட்டார். அல்லேலூயா. நம்ம இவங்களை எல்லாரையும் பார்ப்போம். அல்லேலூயா. இப்போ நம்மலாம் பரவட்டும் இவன் மேலே உட்காந்து நம்ம எல்லாம் கன்ஃபர்மேஷன் பரலோகம் போய்டுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்ல அதில் உனக்கு டார்கெட்டு, நான் உன்னை இங்கே வைப்பேன், இங்கே நீ பரிசுத்தமாக வாழணும், இங்கே நீ ஆண்டவர் கூட நீ வந்து இந்த உலகத்தில் சேலஞ்சோடு கூட நீ வாழணும். அல்லேலூயா. 10 பொண்ணு வரும், 10 பொம்பளை வரும், அழகாகணும் எல்லாம் பார்த்தால நீ எங்கே போகக்கூடாது, நீ இந்த உலகம் பொல்லானுக்குள் கிடக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டார் ஆண்டவர். நீ தேவனால் உண்டாயிருக்குன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அப்போ நம்ம இன்னும் வார்த்தை என்ன கன்ஃபியூஸ் பண்ணோம்? ஆண்டவரே நான் தேவனால் உண்டாயிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகம் பொன்னாளுக்குள் கிடக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் என்னை காப்பாற்றணும். இதுதான் நம்ம புது சிருஷ்டியாக மாற்றுமே தவிர சும்மா ஞாயிற்றுக்கிழமை பைபிள் தீர்ந்து வந்தால் வேலை நடக்கவே நடக்காது. ஜெரால்டு பிரசங்கம் 3 hour கேட்டுன்னு போயிடுங்க, தாண்டின ஒன்று மறந்துடும் என்ன சொன்னார்னு சொல்லிட்டு சர்ச்சை விட்டுத்தாங்க. அது இல்லை. வாழ்க்கையிலே நாம் தேவனோடு கூட புது சிருஷ்டியாய் மாறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறபடினாலே நம்ம நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த உலகம் பொண்டாங்களுக்கு கிடைக்கிற இந்த உலகம் இப்படி தான், நம்மளால் அதை மாற்ற முடியவே முடியாது. ஆனால் நம்ம மாற்றிக்கணும். அல்லேலூயா. 18 வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் என்று அல்லேலூயா. விசுவாசமானது. அப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், நான் தேவனால் பிறந்தவன். இப்போ நான் வந்து பயாலஜிக்கலி எங்கள் அப்பா பெருமாள், எங்கள் அம்மா சரோஜினி. அல்லேலூயா. அது பயாலஜிக்கல் பர்த்து. அதுக்கப்புறம் திருப்பி நான் இவருக்குள்ள வந்து முடியும் ஞானசானம் பெற்ற பிறகு என்னுடைய அப்பா யாரை மாறிடுறாரு. அல்லேலூயா. என்ன வாயை திறக்க மாட்டேன்றீங்க, டைம் முடிச்சிடலாமா, போர் அடிக்குதாண்ணா. அல்லேலூயா. அப்போ பயாலஜிக்கல் ஃபாதர்லேருந்து மாறி நம்ம என்ன பண்ணோம், ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்கிட்ட நம்ம வந்துட்டோம். அப்போ தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்ய மாட்டான். 50 வருஷம் ஆகிப்போச்சு நம்மளுக்கு. அல்லேலூயா. நம்ம இனி பாவம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நிச்சயத்துக்குள்ளே நம்ம வரணும். கவர்மெண்ட் இந்தியாவுக்கு 50 வருஷம் ஆச்சுன்னா அது உள்ள எல்லாருக்கும் 50 வருஷம் ஆகிப்போச்சு. நேற்று வந்ததுனாலும் சரி. அல்லேலூயா. நீங்கள் பாருங்களேன், இவருக்கும் ஒரே சிலபஸ் தான், சீனியர் மோஸ்ட். இப்போ இவர் தானே, இவனுக்கும் அவன் வரான், அதே பைபிள் தான் வச்சுருக்கிறான். உனக்கு வேறு பைபிள் இருக்குது, யூகேஜி பைபிள் வச்சுருக்கிறா நீ? இல்லை, அவர் எம்ஃபில் பைபிள் வச்சுருக்கிறார். எல்லோரும் ஒரே சிலபஸ் தான். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் தேறி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான்னு அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கனவனை எப்போ அவன் தொடமாட்டான், தன்னை காத்துக்கொள்ளும்போது அவன் தொடமாட்டான். நம்ம ஃப்ரீயாக விட்டு அவன் நம்ம என்ன பண்ணோம், இப்போ டச் பண்ணிக்கோ. அல்லேலூயா. அதுதான் அந்த ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. 20வது வசனம். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து, நல்லா கவனிங்க, அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய, அது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. அல்லேலூயா. குமாரன் வர நம்மளுக்கு யாரும் தெரியவே தெரியல. ஆனால் அன்றியும் தேவனுடைய குமாரன் வந்து சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். சேர்த்து வாசிங்க. எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் வந்து புத்தியை கொடுத்துட்டாரு. அப்ப என்ன சொல்றாங்க, இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. இன்னொரு வருஷம் சொல்லிட்டு பாருங்க. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி எல்லாருக்கும் வந்திருக்கார். நம்மளுக்கு மட்டும் வரல, அவர் எல்லாருக்கும் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த வந்த தேவன் எதற்காக வந்தார்னா, நம்மளுக்கு அந்த புத்தியை தந்து யார் ஆண்டவர், யார் இது இந்த சிருஷ்டியை உண்டாக்கினவர் யார் என்பது புத்தியை கொடுத்து இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான வழியை உண்டாக்கினவரும் இவர் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 16வது வசனம்.
ரோமர் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்றும். எல்லாம் அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கீங்க எல்லாருமே. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே, நல்லா கவனிங்க, ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் தாமே, நம்ம ஏற்கனவே அந்த குழந்தை வந்து குவா குவான ஜீவனம் வந்து பாருங்க, இந்த ஆவியுடனே கூட அந்த ஆவியானவர் நமக்கு என்ன கொடுக்குறாராம்? சாட்சி. என்ன சாட்சி கொடுக்குறாரு? நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று. அல்லேலூயா. நம்ம சில டைமில் பிசாசின் பிள்ளைகளாய் மாறும் பொழுது இல்லை, ஆவியானவர் சாட்சி கொடுப்பார், தேவனுடைய பிள்ளை. இந்த 50வது வருஷத்தில் ஒரு பெரிய மாற்றம் தேவை சபைக்கு. அல்லேலூயா. ஒரு மாற்றத்துக்குள்ளாக நான் வர வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை, அதில் மறந்துட கூடவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஆவியானவர் தாமே சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 13-14 வாசிக்கலாமே. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய, நல்ல வசனம், நல்லா கவனிங்க, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா. இது யார் விசுவாசிக்கிறீங்க? எப்படி எப்படி நம்ம மேலே ஒரு முத்திரை போட்டாராம். அல்லேலூயா. ஆனால் நம்ம பெரிய ஒரு இதில் கில்ட்டி கான்ஷியஸில் இருக்கணும். அந்நிய பாஷை பேசினாதான் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். அப்படி தான் நினைக்கிறோம். சொல்லுங்க, அப்படி தானே இருக்கிறோம்? அப்படி கிடையாது. வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுது வசனம்? நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் you are stamped. அல்லேலூயா. நீங்கள் முத்திரை போடப்பட்டவர்கள். ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம், ஒரு கேஸுக்கு போகிறோன்னு சொன்னால் சும்மா வெள்ளை பேப்பரில் எழுதுன்னு போனால் அந்த நிற்குமா கோர்ட்டில்? வெள்ளை பேப்பர் எடுத்து போய் கோர்ட்டில் போய் நம்ம கேஸ் பண்ணால் நிற்குமா? அதுவும் ஸ்டாம்ப் பேப்பர் வேணும். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, லீகலர்ஷிப் வாங்கினா என்ன பண்ணுறோம்? ஒரு மனு எழுதி ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் ஒட்டி அப்போ தான் தாசில்தார் கையெழுத்து போடுவார். அப்போ தான் அது வேலிட் ஆகுது. அதே மாதிரி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை என்ன பண்ணுறாரு? முத்திரை குத்துறார். அல்லேலூயா. முத்திரை குத்துன அப்புறம் நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டோம், நியாய தீர்ப்புக்கு போயிட்டோம். அப்போ பிதாவாகிய தேவன் ஆவியானவர் என்ன பண்ணார்? நம்முடைய ஆவியானவர் கூட சாட்சி கொடுப்பாரு. அப்புறம் அவர் சொல்றாரு, இவர்கள் ரட்சிக்கப்படும் பொழுது நான் இவங்க மேலே என்ன போட்டேன்? முத்திரை போட்டேன். அல்லேலூயா. ஆகல நீங்கள் பெரிய கன்ஃபியூஷனில் இருக்காதீங்க. நான் அந்நிய பாஷை பேசினா தான் ஆவியானவர் கூட இருக்கிறாரு, அது ஒரு வரம். அல்லேலூயா. அதுவும் அவசியம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் சத்திய வசனமாகிய ரட்சிப்பு சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அல்லேலூயா பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போட பட்டீர்கள். அவருக்கு சொந்த ஜனமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவீர்களா படுவார்களா? அல்ல 100% கன்ஃபார்ம்டு. நம்ம நிச்சயமாக மீட்கப்பட்டு அவர் சமூகத்தை கொண்டு போய் சேரப்போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார், முத்திரையா இருக்கிறார். நம்முடைய அப்பா பிதன் கூப்பிட சுதந்திரத்திற்கு என்ன இருக்கிறார்? அவர் அச்சாரமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நம்ம இந்த 50வது வருஷத்தில் நமக்கு ஒரு பெரிய மாற்றம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வசனம் வெறுமனே திரும்பாது. அல்லேலூயா. அது நம்மை மாற்றும். எனக்கு நிச்சயமாக பரலோகம் உண்டு, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே எனக்கு வாக்குத்தத்தம். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நம்ம ட்ராக் டவுன் ஆகும் நொடில். ஆனால் திடீர்னு நம்ம என்ன ஒன்றா ட்ராக்அப் பண்ணிக்கணும். நம்ம ட்ராக் டவுன் ஆகிடும் வாழ்க்கையில். அதை பெருசாக நினச்சி அப்படியே பின்மாற்றது கூடவே கூடாது. அல்லேலூயா. நம்ம அதை விடாமல் பிடிச்சி இல்லை எனக்கு இதுதான் ஆனால் விட சொல்லியிருக்காரு சொல்லி நம்ம நடக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். சீக்கிரம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தான் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ரோமர் என்ன வருஷம் முன்னாடி 8:15 என்ன வருஷம் 8:15 ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியான கூட சாட்சி கொடுக்கிறார். அவர் சாட்சிக்குள் சொல்லி கொண்டு இருக்கிறார், நீங்க தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அவர் நமக்கு என்ன பண்றாரு? சாட்சி கொடு. எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இங்கே என்ன சொல்றாரு? நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க ரோமர்கள் நிருபத்தில் வாசிக்க 8:14 எவர்கள் இப்போ நம்ம இருக்கிற ஆவி அமைக்கி இந்த ஆவி பரிசுத்த நம்ம டேக் ஓவர் பண்ணுறாரு. அப்போ நம்ம என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியின் முதற் பலன் யாரு? ஓ, இயேசு கிறிஸ்துவா? ஆதாம் இல்லை? ஆவின் முதல் பலன் யாரு? தன் ஜீவ சுவாசத்தை யாருக்கு ஊதினார்? முதல் இயேசு கிறிஸ்துவ ஊதினார். அவரு என்ன தாடிகார் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க? மனுஷனை மண்ணில் உண்டாக்கி அவன் ஆசிரியர் தன் ஜீவ சுவாசத்தை ஊதி. அப்போ யார் முதற் பலன்? அவன் ஆவின் முதற் பலன் யாரு? ஆதாம். அவனை வந்து நம்மளாம் தான் ஆவின் முதற் பலனாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அந்த ஆவி பயங்கர கிறுக்கு பிடிச்சி இருக்கிறபடி தான் தன் சொந்த குமாரன் அனுப்பி அவரை பலியாக்கி 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்து அவர் போய் நான் அவங்களை தேற்றவாள என்று சொல்லி அந்த ஆவி நம்ம ஆவி கூட சேர்ந்து நீங்கள் தேவனுடைய புத்திரன் நமக்கு ஆவி கூட சேர்ந்து நமக்கு சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்போது நம்ம தான் அவருடைய ஆவியினுடைய முதற் பலன்கள். முதற் பலன் நம்மளே அவருடைய ஆவியினுடைய முதற் பலன்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. 23 வாசிங்க. 8:23 ரோமர். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய பெற்ற நாமும் கூட நம்ம தான் ஆவியின் முதற் பலனை பெற்று இருக்கிறோமா இல்லையா? ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். வாசிங்க வாசிங்க. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. இங்க பாருங்களேன், காணப்படுகிறதை நம்புவது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காணாததை நம்ப வேண்டுவது காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நான் பார்க்கறத நம்ப வேண்டுவது என்ன? அல்லேலூயா. இவரை பார்க்குறேன், இதில் எனக்கு பாஸ்டர் சொல்ல நல்லா தெரியும், இவர் சொல்கிற தெரியும், நான் சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா. ஆனால் பாஸ்டர் சொல்லி ஒருத்தர் இருக்கிறாராம், நான் அவரை பார்க்கல, அவரை பார்ப்பேன். அது என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய விசுவாசம். அதான் அங்கே சொல்லுது, காணப்படுகிறவர்களை நம்பிக்கை காண்கிறத நம்ப வேண்டியது என்ன? நாம் காணானதை நம்பினோம் ஆகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். அது வருகிறதற்கு நம்ம என்ன பண்ணுமா? பொறுமையோட. அல்லேலூயா. இந்த சர்ச்சு வரணும் உங்களுக்கு யாருன்னா தெரியுமா? இந்த சர்ச்சை நீங்கள் முன்னாடி யாருன்னா பார்த்தீங்களா? கனவுல, நினைவில் பொறுமையாக காத்திருந்துமா? அந்த சர்ச்சில் படுத்து அந்த சர்ச்சில் கன்வென்ஷன் நடத்தணுமா? இடம் பார்த்தாம கல்யாண மண்டபத்துக்கு வந்துமா? இப்போ பெரிய இடம் கிடச்சிச்சா? இதை நம்ம பார்க்கவே இல்லையே. நம்மளுக்கு என்ன தெரியுமா? சர்ச்சை வரணும் தெரியுமா? நம்மளுக்கு எல்லாருக்கும் எப்போ தெரிஞ்சிருக்கோம்? அனௌன்ஸ் பண்ணிடுவோம், அப்போ தான் தெரிஞ்சிருக்கும். அது உங்களுக்கு யாருக்கும் தெரியவே தெரியாது. அல்லேலூயா. காணாத நீ நம்ம கண் கூட நீ நம்ம பார்க்கணும் இந்த சர்ச்சை. அல்லேலூயா. அப்போ நீங்கள் வாசிமா அதை. அந்தபடியே ஆவியானவரும், இப்போ எல்லாரும் கவனிங்க, இந்த ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனங்கள் நம்ம என்ன பிரச்சனை நம்ம பண்ணாலும் நம்முடைய பலவீனங்களை அவர் நமக்கு உதவி செய்து நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால். அல்லேலூயா. நம்மளுக்கு ஜெபம் பண்ணவே தெரியல இன்னும்.
அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்புறம் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால். அல்லேலூயா. அப்போ இந்த தலைவருக்காக யார் ஜெபம் பண்றது? ஆவியானவர் ஜெபம் பண்றார். நமக்காக யார் ஜெபம் பண்றது? ஆவியானவர் ஜெபம் பண்றார். அல்லேலூயா. அப்போது இந்த காணாத ஒரு காரியத்தை கண்முன்பாக கொண்டு நிறுத்தி இருக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சிந்தைகளை தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்களை தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் நம்மளால் அது ஜெயிக்குமானா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன் நாம் அவரிடத்தில் கேட்கும்போது தேவனை நமக்கு வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. இந்த சர்ச்சனை முன்னாடி பார்த்துமா இந்த சைஸ் வரும்னு தெரியுமா நம்மளுக்கு? நான் அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி மாதிரி தெரியுது அங்கேருந்து பார்க்கும்பொழுது. அல்லேலூயா. கிட்டேருந்து உள்ளே வந்து பார்த்தா என்ன இருக்குது? சர்ச்சாக இருக்குது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் வாசிமா இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் நம்முடைய ஆவியின் சிந்தையை இன்னதென்று அறிவார். அன்றையோ அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதோ நடக்கும் என்று. அதான் இந்த 50 வருஷம். அல்லேலூயா. இதான் அந்த 50 வருஷம். இதான் அந்த 50 வருஷம். இதான் நமக்கு இந்த 50 வருஷம். சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று நாம் நிச்சயித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகையினால இந்த ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியானவர் கூட என்ன கொடுக்குறாராம்? சாட்சி கொடுக்கிறார். மறந்துடாதீங்க. கண்களை மூடுவோம். சார் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறார். அப்படியானால் தேவனுடைய சாட்சி உண்மையான சாட்சி, ஆவியானவர் கொடுக்கிறது உண்மையான சாட்சி. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த சாட்சியை பெற்றதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் நமக்காக கொடுக்கிற சாட்சி, நாம் அவருடைய பிள்ளைகள். நாம் மட்டும் சொல்லவில்லை நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று, ஆவியானவரும் நமக்கு சாட்சி கொடுக்கிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று. இதைவிட நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஸ்லாக்கியம் ஒன்றுமில்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவன், சர்வ வல்லமையுள்ளவர், அவருடைய பிள்ளைகளாயிருப்பது எவ்வளவு ஸ்லாக்கியம். ஒருவேளை அதனுடைய முழு பலனும் நம்ம இன்னும் அடையாமல் போயிருக்கலாம். ஆனால் உண்மையாகவே அது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம், தேவனுடைய பிள்ளைகளாயிருப்பது. அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து இன்றைக்கு அதை தம்முடைய வார்த்தையினாலே உறுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றியுடையவர்களாக ஜீவிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலே நீர் கொண்டு வந்த தேவதாசருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய இடத்திலே, அவருடைய கிராமத்திலே அவர் தன்னுடைய ஊழியத்தை உண்மையுத்தமாய் செய்து வருகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இவ்வளவு தூரத்திலிருந்து அவரை கொண்டு வந்தீர். அவருடைய சாட்சியை கேட்டோம் ஆண்டவரே, அவருடைய வார்த்தை கேட்டோம் ஆண்டவரே. அந்த ஊழியரையும் அந்த சபையும் அந்த ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. அவரை சுகபத்திரமாய் கொண்டு வந்தது போல இன்றைக்கு இரவிலே அவர் செல்லும் போது கர்த்தர் அவரை பத்திரமாய் கொண்டு போய் சேர்த்து தம்முடைய குடும்பத்தோடு தம்முடைய சபையோடு உமக்காய் ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாளைய செய்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தூர தேசத்திலிருந்து நாளை கொண்டு வருவதான தேவ மனுஷனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த மிகப்பெரிய ஊழியருடைய அந்த வல்லமையான சாட்சியும் வசனமும் எங்களை ஆண்டவரே மீண்டுமாய் உயிர்ப்பிக்கத்தக்கதாக உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும்படியாக நாளைக்கு வருவதான தேவ ஊழியருக்காகவும் செய்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம்.
தேவ கிருபை அவரோடு கூட இருப்பதாக. எங்களுடைய ஜனங்கள் எல்லாம் கூடி வந்து ஒவ்வொரு நாளுமே ஆண்டவரே இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு உமக்கு நன்றி செலுத்தத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளைக்கு ஜனங்கள் அனைவரையும் கூட்டி சேர்ப்பீராக. அன்றைய தொடர்ந்து எங்களுடைய 50 நாள் கூட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். சகல துதி கனமையுமே நீர் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.